ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃபன் தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன டிஃபன்றதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பக்கம் வந்து கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் தாளித்து கொட்டியாச்சு. இப்போ இந்த பக்கம் தாளித்து கொட்டியாச்சுன்னா தாளித்து எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து சில வார்த்தைகள் நான் எப்பயும் பேசுகிற மாதிரியே பேசிடுறேன். அது உங்களுக்கு சில நேரம் புரியாமல் கூட இருந்திருக்கும். நானே நினைப்பேன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுமா, நம்ம தான் இப்படி பேசுகிறோமா, ஓகே நம்ம மாற்றிக்கணுமா அப்படின்னு நினச்சி நான் யோசிப்பேன். இந்த பக்கம் சட்னிக்கு எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து கடுகு கடலப்பருப்பு எல்லாமே போட்டு தாளித்து வச்சாச்சு. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 விசில் 4 விசில் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 3 உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். நான் டிஃபன்னாலே நீங்கள் புரிஞ்சுருந்துருப்பீங்க, சப்பாத்தின்னு நினச்சிருப்பீங்க. ஏன்னா உருளைக்கிழங்குனோடனே சப்பாத்தியாக இருக்குமோ பூரியாக இருக்குமோன்ட்டு. அதெல்லாம் ரெண்டுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்லிடுறேன். இந்த பக்கம் பாருங்கள், லக்ஷ்மி கிருஷ்ணர் இதெல்லாமே எனக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கும்போது கொடுத்தாங்க. சரி ஓகே, அதை நம்ம வந்து வச்சே இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதனால் செவுத்தில் வந்து ஒரு ஸ்டிக் வச்சு ஒட்டி வச்சிட்டேன். டபுள் டேப் வச்சு சூப்பராக நம்ம காலம்பரை எந்திரிச்சு வந்தோடனே அவரை பார்க்கும்போது, கிருஷ்ணரையும் லக்ஷ்மியும் பார்க்கும்போது இந்த பக்கம் அன்னபூர்ணி இருக்காங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இந்த பக்கம் வந்து தக்காளி, கேரட்டு, 4 பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வெங்காயம் சேர்க்கலை, வியாழக்கிழமைங்கிறனால நான் வெங்காயம் சேர்க்கலை. அதாவது நேத்திக்கு வியாழக்கிழமை, நான் எப்பயுமே வியாழக்கிழமை விரதங்கிறனால சரி இன்றைக்கி வெங்காயம் நாளைக்கு சேர்த்துக்கலாமே நினச்சேன். ஓகே, மாவு அரைச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது தோசைக்கும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி காலம்பரை கூட நான் டிஃபன் வீடியோ போட்டிருந்துருப்பேன், அது லாங் வீடியோவில் உங்களுக்கு வரும். சரி ஓகே, அது இட்லிக்கும் தோசைக்கும் ஆகிற மாதிரி தான் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொங்கி ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக நான் இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே அரைச்சிட்டேன். சரி காலம்பரை ஒரு 7 மணிக்கெலாம் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. நைட்டு பார்க்குறேன், எப்பயுமே அந்த மாதிரி நான் விடவே மாட்டேன். ஆனால் மாவு ஃபுல்லாக பொங்கிடுச்சு. அப்புறம் என் மருமக பொண்ணு தான் ஃபுல்லாக உட்காந்து க்ளீன் பண்ணாங்க. நான் அந்த பக்கம் அதெல்லாம் வதக்கிக்கிட்டு இருந்தேன். என் பேத்தியோட வேறு விளையாண்டுட்டு அப்பப்போ விளையாண்டுட்டே இந்த வேலையை செஞ்சிட்ருந்தேன். இந்த பக்கம் நான் வந்து கேரட்டை வந்து பொடியாக நீங்கள் துருவி கூட போட்டுக்கோங்க, சீக்கிரமே வெந்துடும். ஏன்னா உங்களுக்கு இது நான் நறுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நறுக்கலைன்னா உங்களுக்கு துருவி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சமே சேர்ந்து கொடுக்கும். இப்போ நம்ம பொடி பொடியாக இப்படி கட் பண்ணனால எனக்கு வந்து ஒன்று சேரலை. நீங்கள் துருவி போட்டுக்கோங்க கேரட்டை. அப்போ உங்களுக்கு வந்து வெங்காயம்லாம் சேர்க்கும் போது ஒன்று சேர்ந்துடும், நல்லா கிரேவி நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு அதுக்கு மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே போட்டுக்கோங்க. சப்பாத்தியும் கிடையாது, பூரியும் கிடையாது. அதுக்கப்புறம் ஏன் இவங்க அந்த குருமா பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த நேரத்தில் சொன்னால் உங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா. சரி, ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங் கொடுப்போம் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் தானே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏமாற்றணும் அவங்க, இல்லை அவங்க வெயிட் பண்ணட்டும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸை, என்னோடய அம்மாவா, என்னோடய தங்கையா, என்னோடய அக்காவா உங்களை நான் நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது சின்ன சின்ன இடையில இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை உங்களுக்கு கொடுப்போமே அப்படிங்கிறனால தான். இப்போ இந்த பக்கம் 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு தொளி எடுத்து கடல மாவு 2 டீஸ்பூன் அந்த பக்கம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடல மாவு போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த கிரேவி வந்து ஒன்று சேரும். நீங்கள் என்ன தான் வெங்காயம் போட்டாலும் என்னதான்னாலும் அந்த 1 டீஸ்பூன் உங்களுக்கு அது சேர்ந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கடல மாவு போட வேண்டாம். இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த கோதுமை மாவு நம்ம சப்பாத்தி பூரியெல்லாம் போடும்போது அந்த கோதுமாவே நானே சில நேரம் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடல மாவு இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் கோதுமை மாவு கலக்கியே ஊற்றிருக்கேன். அது ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா, நல்லது தானே கோதுமை மாவு. அதனால் அதுவும் நம்ம போட்டுக்கலாம் கடல மாவு இல்லாத பட்சத்தில். இங்கே பாருங்கள், இப்போ கரைச்சி வச்ச அந்த உருளைக்கிழங்கையும் கடல மாவையும் சேர்த்தே கரைச்சி எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுக்கலாம். சரி ஓகே, நம்ம வெள்ளிக்கிழமை பண்ணால் வெங்காயம் சேர்த்துக்கலாமே அப்படின்னு நினச்சேன். நம்ம எப்பயுமே எதையுமே செய்யணும்னு நினைக்கும் போதே செஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படி தான். இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும்னா நான் நைட்லேருந்து யோசிப்பேன். ஏன் இப்போ இந்த வரலட்சுமி நோம்புலாம் வருது இல்லையா, இப்போ ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் வருது வரலட்சுமி நோம்பு. இதுக்கு பெருங்காயம் பொடி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஆகஸ்ட் மாதம் வரலட்சுமி நோம்புக்கு நான் இப்போ இருந்தே யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஜூலையிலேயே ஆரம்பத்துலேயே எப்போ அந்த வேலை பார்க்கணும், அந்த வேலை பார்க்கணும், இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும்னு. நான் இப்போனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே என்னோடய வீடியோக்காகவே நான் அப்படி பேசலை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளருக்காக இருக்கட்டும், என் அக்கா தங்கைக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதை முடிஞ்சிச்சு, அடுப்பு அமர்த்திடலாம். இந்த பக்கம் பாருங்கள், ஒரு சூப்பரான மசால் ரெடி ஆகிடுச்சு. நான் மாவும் சொல்லிட்டேன். இந்த பக்கம் மத்தியானம் வச்ச சாம்பார், நேற்றுக்கு மாங்காய் அதெல்லாம் போட்டு வச்சோம் இல்லையா. இந்த பக்கம் ஒரு சூப்பரான தேங்காய் தொகையில். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெங்களூர் பட்ரு மசாலா தோசை தான். அந்த மசாலா தோசைக்கு தான் நான் இப்போ மசால் பண்ணேன். வாங்க ஒரு சூப்பரான மசால் தோசை, அதாவது பட்டர் மசால் தோசை பார்த்துடலாம். அந்த மாதிரி நான் எதையுமே நினச்சோன்னே உடனே செஞ்சிடணும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு ஆள். இப்போ அடுத்த மாதம் வரலட்சுமி நோம்புக்கு இப்போயே எனக்கு கொஞ்சம் வயிற்றெல்லாம் கொஞ்சம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா
நமக்கு ஒரு ஏஜ் ஆக ஆக நம்ம வேலையை குறைக்கவும் முடியலை. அந்த வேலையை வந்து செய்யணும்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். அந்த வேலையெல்லாம் முடித்து அந்த பூஜை எல்லாம் முடிஞ்சால் தான் அப்பா நம்ம நினச்சது முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக முடிஞ்சு அப்படின்னு அந்த அந்த ஆத்மகார்த்தமாக அந்த நமக்கு அந்த நிம்மதி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். இப்போ பாருங்கள், இந்த தோசையை ஊற்றி நான் வந்து இதெல்லாம் நல்லா பட்டரெல்லாம் போட்டாச்சு. போட்டு அடுத்து நான் மசாலாவும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கு மசாலாவும் போட்டேன். அந்த போடும்போது என் பேத்தி பக்கத்தில் வந்து விளையாண்டுட்டு இருந்தோன்னே நான் அதுக்கு வந்து நான் மசாலா போட மறந்துட்டேன். இது எப்படி விட்டேனே தெரியலை. எடுக்கும்போது தான் அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ நம்ம மசாலா போட்டதை நம்ம டக்குன்னு மடக்கிட்டோமே. இங்கே பாருங்கள், நான் மடக்கிட்டேன், ஆனால் மசாலா போட்டுட்டேன். அந்த நேரம் என் பேத்தி வந்தனால பாஸ் பண்ணேன், அது அப்படியே எடுக்க மறந்துட்டேன். பாஸ் பண்ணதை ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால் இப்போ இது 2வது தோசை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே தோசை வந்து அப்படியே பொன்னிறமாக சூப்பராக வந்திருந்தது. எனக்கு ஏன் இந்த மசால் தோசையெல்லாம் எனக்கு அவ்வளோவா எப்பயுமே டிஃபன் ரொம்ப பிடிச்சிக்காது. ஏன்னா இந்த மசாலெலாம் சேரும்போது நமக்கு வயிறு ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு அடைச்சிரும். எனக்கு இந்த வயிறு அடைக்கிற சமாச்சாரமே இந்த சமையலே எனக்கு அவ்வளோவா செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏஜ் ஆகுதுங்கிறது ஒரு பக்கம். நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், டிஃபனுக்குலாம் ரொம்ப ஆர்வம் காமிக்க மாட்டேன். ஆனால் தோசை சூப்பராக இருந்தது. தேங்காய் சட்னிக்கும் மத்தியானம் வச்ச சாம்பாருக்கும் இந்த பட்டர் தோசைக்கும் சூப்பராக, பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இல்லையா அந்த பதார்த்தம் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு தோசை எடுத்து என் மருமக பொண்ணுக்கு சட்னி வச்சு ரெடியாக நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வீடியோவில் வரமாட்டாங்க, சரி பார்ப்போம் அவங்க எப்போ வர்றாங்கன்னு பார்ப்போம். அதனால் அவங்க தட்டில் ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. நமக்கு இதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு பட்டர் பிடிக்குமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் நிறைய விட்டால் 50 கிராம் பட்டர் கூட போடுவேன். ஏன்னா நான் அந்த மாதிரி இது தான். ஏன்னா அது அந்த பட்டர் நம்ம போட மட்டும்தான் உங்களுக்கு அந்த தோசை இன்னும் கொஞ்சம் நிறம் கொடுக்கும். நீங்கள் பெங்களூர் சைட்லாம் போனீங்கன்னா அப்படியே அள்ளி ஊற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அந்த நிறம் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இப்போயுமே சூப்பராக வந்திருக்கு வெண்ணெய் மசாலா தோசை. இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.